சிங்கம் போர்படை தளபதி அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்து தினம் தினம் இந்த பொறுப்போட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் மக்களை போய் நேராக சந்தி அவங்களோட குறைகள் என்ன நிறைகள் என்ன அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு இருக்காரு. நானும் அவரோட வழிகாட்டுதலின்படி செஞ்சிட்டு இருக்கேன். 2026 எலெக்ஷன் வரப்போகுது. திமுக தலைவர் இருக்காரு. அவர் பெருசா ஒரு அண்டா வச்சு நல்லா அல்வா கிண்டுவாரு, எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. ஆனா அதை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிண்டின அல்வா வேற ஒருத்தன் கிண்டினது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால அந்த கொள்கைகள் எல்லாம் இல்லை, அண்ணன் எடப்பாடியார் கொடுக்கறது தான் உண்மையான தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் மக்களிடம் கேட்டு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. அது ஏன் இப்ப அல்வா கிண்டி வேற ஒருத்தர் பேர்ல சொல்லுவாருன்னா, நீட் தேர்வை நான் ரத்து பண்றேன், எந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. ஓட்டு போடுங்க சொல்றேன் அப்படின்னாரு. அப்புறம் என்னை துணை முதலமைச்சராட்டிங்க சொல்றேன்னாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. கடைசியா அது என் கையில இல்ல, மத்திய அரசாங்க கையில தான் இருக்கு, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. இதுதாங்க இவங்க கிண்டின அல்வாவை அடுத்தவங்க பேரை சொல்லி அவங்க தான் தர சொன்னது அப்படின்னு சொல்றது. ஸோ நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முழுக்க முழுக்க உங்களை மாதிரி, அதாவது என்ன மாதிரி ஒரு கடைக்கோடி தொண்டனாகவும் கிளை கழக செயலாளராகவும் இருந்து இன்னைக்கு பொதுச் செயலாளராக வந்த அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் அதை தெரிஞ்சு செய்ய முடியும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். நேர பறந்து துணை முதலமைச்சர் சீட்லயோ அல்லது அப்பா பேரை சொல்லி முதல்வர் இடத்துலயோ இருந்தங்களால நம்மளுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும், ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறுதுன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அவங்க இடத்துல இருந்து தாலிக்கு தங்கம், கல்யாண செலவுக்கு பணம், இது அத்தனையும் கொடுத்தாங்க. மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. என்னத்துக்குங்க ஆச்சு? 3 வருஷம் 36,000 ரூபாய். இன்னைக்கு ஒரு பொன் தங்கம் 60,000 ரூபாய். கணக்கு போட்டு பாருங்க தெரியும். ஒரு குடும்பத்துல பிள்ளைய படின்னு சொல்லி லேப்டாப் கொடுத்தாங்க. இல்ல நீ படிக்க வேணாம்னு சொல்லி அதே ஸ்கூல்ல போதை பொருள் ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு இன்னைக்கு திமுக அரசாங்கம் பண்ணியிருக்கு. என்னுடைய ஐடி விங் தோழர்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் ஒவ்வொரு கருத்தும் பதிவிடுறது எல்லாமே நேரடியாக மக்கள்கிட்ட இருந்து கருத்துக்களை கேட்டு சொல்றது தான். உங்களுக்கு எனக்கும் என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் சரி, 2026 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ஆரே தீர வேண்டும். அதனால ஒவ்வொரு பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, நல்ல கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துங்க. 2026 ரெட்டலை ஆட்சிக்கு வருவது உறுதி. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம். இந்த செயல் மீண்டும் தொடரும் தொடரும் தொடரும். நன்றி, வணக்கம்.